ஜெஸி, ஏதோ பேசணும்னு சொன்ன, அப்படியே உட்காந்துருக்க. என்ன விஷயம்? நான் பேச அந்த விஷயத்தையே மறந்துட்டேன்னால நீ ஆஃபீஸில் இப்பவும் போல யூஸ்வலாக பேசுகிற, வெளியே வந்தானே 32 பள்ளையும் காட்டி சிரிச்சிட்ருக்கான் பாரு, காண்டாமிருகம். இந்த குவாலிட்டி தான் நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி வச்சுக்கிறேன். ஜெஸி, என்ன பார்த்துட்டே இருக்க? என்னாச்சு? திரு, நான் எதுக்கு உன்கிட்ட பேசணும்னு சொன்னேன்னா, விஜய்க்கு பாஸ்ட் ஏதாவது இருக்கா? என்ன ஜெஸி, ஏன் திடீர்னு அப்படி கேட்குற? இல்லை, என்ன விஷயம்னா, நான் ஜானு கூட சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவளோட மைண்ட் செட், அவளோட பிஹேவியர்ஸ் வச்சு ஐ கெஸ், பட் ஐம் ஷுர் அவளுக்கு விஜய் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆக்சுவலாக அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அவருக்கும் இது எப்படின்னு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு எந்த இன்டென்ஷனோட பழகினான்னு கூடவா தெரியாது. ஆனாலும் அவர் ஜானுவை அவாய்ட் பண்ணுறாரு. சம்டைம்ஸ் அவளை என்கரேஜ் பண்ணுற மாதிரியும் பேசுகிறாரு, நடந்துக்கிறாரு. பட் அவர் ஸ்டேபிளாக இல்லை, அதில் எனக்கு ஒரு டவுட். இப்போ நீங்கள் இந்த பண்ண குரூப் சேஞ்ச் இது எல்லாமே போட்டு நான் யோசிச்சுட்ருக்கேன். நான் ஜானுக்கிட்ட கேட்டு அவளை கஷ்டப்படுத்த விரும்பலை. பட் அதுதான் எனக்கு அவரோட பாஸ்ட் ஏதாவதுனால அவர் ஜானுவை அவாய்ட் பண்ணுறாரா, இல்லைனா என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கணும். கரண்ட்டில் எதுவும் இல்லைன்னு தெரியுது பார்க்கவே, அதனால தான் அவங்கக்கிட்ட கேட்குறேன். ஜெஸி, யூ ஆர் 100% கரெக்ட். ஜானோட இன்டென்ஷனும் அவனுக்கு தெரியும். அவன் அவாய்ட் பண்ணுறதுக்கான ரீசனும் நீ நினச்சது தான். ஹி ஹேட் அ பாஸ்ட் ஆக்சுவலி. கரெக்டாக தான் நினச்சிருக்கான்ல? ஆமாம். ஆமாண்ணா, சொல்லு, என்னாச்சு? இப்போ அவங்க எங்கே? ஜெஸி, அது ஒரு 6 மந்த் இருக்கும். என்ன 6 மந்த்தா? அவர் ரியாக்ஷனை பார்த்தா 6 இயர்ஸில் மாதிரி இருக்கே. 6 மாதம்தான். அதுக்காக அவன் ஏதோ பிளாட்டுக்கு பண்ணலை. ஹீ சீரியஸ் ஆன் தட். ஓகே, சீரியஸாக இருக்காருன்னு சொல்கிறேன். பட் ஜானுட்ட அவருக்கு சாஃப்ட் கார்னர் இல்லைங்கிறியா? கண்டிப்பாக இருக்குது. அவனுக்கு சாஃப்ட் கார்னர் மட்டும் இல்லை, பெரிய இம்பேக்டே இருக்கு அவன் மேலே. அதுக்கான ரீசனும் அவன் பாஸ்ட் லவ்வில் சீரியஸாக இருந்தது தான் காரணம். ஏய், குழப்பற திருவனே, என்ன சொல்கிற? ஜானோட இம்பேக்ட் இருக்குங்கிற, பாஸ்ட் லவ்க்கு சீரியஸாக இருந்தாருன்ற, என்ன குழப்பறன்னு போட்டு? நான் ஒன்றும் குழப்பில்ல ஜெஸி. என்னென்னா, விஜய் ஃபர்ஸ்ட் லவ் பண்ண பொண்ணு பேர் நித்யா. அவள் எக்ஸாக்ட்லி பார்க்க என்ன சொல்கிறது, அப்படியே ட்வின்ஸ் மாதிரி இருப்பாங்க நித்யா ஜனனி. என்ன சொல்கிற? ஜனனி மாதிரியே இருப்பாங்களா? சான்ஸே இல்லை. நீ பார்த்துருக்கியா? நாங்களும் இப்படி ஷாக் ஆனோம் தான் ஜெஸி ஃபர்ஸ்ட் ஜனனியை பார்க்கும்போது. ஏன்னா நித்யா தானே எங்களுக்கு அதுக்கு முதலே தெரியும். ஸோ நான் பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படியே ப்ரீஸ் ஆகிருந்தேன். இப்படி எக்ஸாக்டாக அவளே மாதிரி இவ இருக்கான்னு. நாங்களும் ரொம்ப குழம்பி போயிருந்தோம். ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்க அப்படிலாம் சும்மா சினிமா டைலாக்ஸில் கேட்டிருக்கேன். பட் ரியாலிட்டி பார்த்தோன்னே அவ்வளோ ஷாக் ஆனோம். விஜய் கூட அந்த இம்பேக்ட் தான் அவன் ஜனனி மேலே. இப்போ என்ன சொல்கிறது, அவன் அட்ராக்ட் ஆகுறான்னு நான் கெஸ் பண்ணுறேன்.
நான் உங்களை பார்க்கலாமா? என்னாச்சு உங்களுக்கு? எதனால பிரேக்கப் ஆச்சு? இல்லைனா என்ன பிரச்சனை? நீ நினைக்கிற மாதிரி பிரேக்கப்லாம் இல்லை அது. ஆக்சுவலாக விஜய் ஒன் சைடாக தான் லவ் பண்ணான். அந்த பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் கூட பண்ணல. வாட்? என்ன நீ சஸ்பென்ஸ் மேலே சஸ்பென்ஸாக வைக்கிற? ப்ரப்போஸ் கூட பண்ணலையா? ஆரம்பமாக ஒன் சைட் லவ் பண்ணாரா? ஆக்சுவலாக அவன் ப்ரப்போஸ் பண்ண போகிற டைம் தான் அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி கல்யாணம் பேசி முடிவாயிருச்சுன்னு எங்களுக்கு தெரியும். ஹீஸ் டோட்டலி ப்ரோக்கன். ஐயோ திரு, நீ சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ கஷ்டத்தை வச்சுட்டா விஜய் எப்படி எப்படி இருக்காரு? ஆரம்பத்தில் ரொம்ப உடஞ்சி போய் தான் இருந்தான். ஒன்ஸ் சரணியை மறுபடியும் மீட் பண்ணும்போது அவனுக்கு அது ஒரு பேட்சப்பாக இருந்தது. நான் கெஸ் பண்ணேன் ஜனனி அவனை ரொம்பவே ஹீல் பண்ணாங்க. அது கூட அவன் அந்த காயத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருந்தது. இப்போ அவன் டோட்டலி அவளை நினைக்கிறது இல்லை. பிகாஸ் இன்னொரு ஷாக் சொல்லணும்னா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்கிறது விஜயோட ஒரு அண்ணாவை. எப்பா முடியலை, உன் ஷாக் மேலே ஷாக் எனக்கு. அண்ணாவையா? ரிலேட்டிவா? கூட பிறந்தவங்களா? இல்லை இல்லை, விஜய் ஒரே ஒரு பையன்தான். ரிலேட்டிவ்னும் சொல்ல முடியாது, பட் என் தூரத்து சொந்தம். இதே இவ்வளோ இழுக்கிற, இதில் ஏதாவது ட்விஸ்ட் இருக்கா? இருக்கு, ஆனால் அதை நான் ரெவல் பண்ண முடியாது. எப்பா போதும், நீ இது வரைக்கும் ரிவீல் பண்ணதே போதும். சரி கிளம்பலாமா? எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. இதை வச்சு நான் ஜானுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன். அவ்வளோதானா? ஆமாம், விஜய்க்கு என்ன பிரச்சனை அது கேட்க தான் கூப்பிட்டேன். ஜெசி, நீ அதை ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஏன்னா விஜய் கிட்ட நிறைய சேஞ்சஸ் நான் இப்போ பார்க்குறேன். அவன் சீக்கிரமாகவே ஜானு புரிஞ்சுப்பான். தே வில் பி டுகெதர். நானும் நம்புறேன். பூஜை முடிஞ்சிருச்சு. அந்த மேடம்க்கு டேட்டிங் முடிஞ்சிருச்சா தெரியலையே. ஃபோன் பண்ணுற ஆன்சரும் இல்லை. அப்படியே பொடிநடையாக நடந்து போயிடலாம். பக்கத்தில் இருக்க பார்க் தானே. ஜானு இவரா? கோவிலுக்கெல்லாம் வருவாரா? கொண்டு வரும் பதுமையே, உனை விட இல்லை புதுமையே. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, ஹாய். கோயிலுக்கு வந்தீங்களா? இல்லை. ஆமாம் ஆமாம், கோயில் தான். கிளம்பிட்டீங்களா? ஆமாங்க, வழியை விடுங்க. தனியாக வந்தீங்க? தனியாக போக போகிறீங்க? ஏங்க தனியாக வந்தான்ற அந்த தனியாக தானே போகணும். ஆமாம்ல. ஆமாம். ஐயோ விஜய், உளறிட்டு இருக்கடா. இன்னைக்கு ஓவரா டிஸ்டர்ப் பண்ணுறா. சாரியில் செம்மதாக இருக்கு ஜானு. எனக்கு பழசெல்லாம் எதுவுமே ஞாபகம் இல்லை. நீ மட்டும்தான் நிற்கிற. ஆனால் எப்படி நான் கன்வர்ஸ் பண்ணுவேன் அதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு வரும்போதெல்லாம் முடியல. நீ என்ன நினச்சிட்ருக்கன்னு தெரியல. என்னை பற்றி பார்வையிலே தெரியுது.
ரொம்ப தப்பான நினச்சிட்ருக்க. நான் தப்பாக நினச்சிட்ருக்கேன் தான், ஆனால் உங்கள் கண்ணு எனக்கு வேற ஏதோ சொல்லுது. என்ன விஜய் சொல்ல வரீங்க? ஏதாவது ஒரு நிலையில நில்லுங்க விஜய். என்னை போட்டு பாடப்படுத்திகிட்ருக்கு. கிளம்பிடலாம், அதுக்கு மேலே நின்று எனக்கு காண்டாகுது. ஜானு, மழை வர்ற மாதிரி இருக்கு, நான் வேணா ட்ராப் பண்ணட்டா? இல்லைங்க, பரவாயில்ல. பக்கத்தில் ஜெஸி நிற்கிறா, பார்க்கல, அவ கூட போயிடுவேன். அப்புறம் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, தீர்த்து வைப்பீங்களா? உனக்கு பிரச்சனை என்னது? அது கொஞ்சம் சீக்ரெட், கிட்ட வாய சொல்கிறேன். ஐயோ, இவ்வளோ பக்கத்தில் வந்திருக்காளே. இப்படி பார்த்தே ஆளை கவுத்துரும் கருவாய. இவன் என்னோட வைக்கப்படுறானே கருவாயா. லவ்யூடா. நீ இப்போ என்ன சொன்ன? ஐயோ, கேட்டுச்சா? நானும் சொல்லலையே, ஏன் அந்த பக்கம் திரும்பி நிற்கிறேன்னு கேட்டேன். இல்லை, நீ போய் சொல்கிற. நீ என்கிட்ட எப்போ சொல்லுவ ஜெஸி? நான் சொல்லாம உனக்கு புரியலையா? எனக்கு புரியுது நீ, ஆனால் உன் வாயில கேட்கணும் அதை. ப்ளீஸ் சொல்லுவேன், ஆனால் இப்போ இல்லை. பாய் ஜெஸி. விரலுக்கும் இதழுக்கும் பிறந்திடும் இசையென இருவரும் இருப்போம், இடம் பொருள் மறப்போம். திருடணும். இப்போ பார்த்துக்கிறேன், நீ சொன்னதுக்கப்புறம் எடுத்துக்கிறேன். உன் பார்வை பைத்தியமானே, உன் வார்த்தை வாக்கியமானே, உன் வெட்கத்தை வேடிக்கை பார்த்தேன் மயங்கினேன். சொல்லாத சொல்லுக்கு இல்லாத வார்த்தைக்கு ஏதேதோ அர்த்தங்களே. என் தோழனா நான் தோழி நீ, நட்புக்குள்ளும் காதல் வாழும். ஆனாசை நான் பெண்ணாசை நீ, ஆசைகள் பேராசைதான். ஐயோ, ஒரு சொன்ன மாதிரி மழை வந்துருச்சு. ஐயோ கடவுளே, அர்ஜுனா அர்ஜுனா அர்ஜுனா. அந்த மரத்தடியில் போய் நின்றலாம், பயமா இருக்கு. ரொம்ப பயப்படுற போல, கூடவே போகலாம். இவர் ஏன் பின்னாலே வராரு? தனியாக நிற்கவும் பயமாக தான் இருக்கும். நிற்கட்டும். ஜானு, நீ வேணா இல்லை, நான் போய் கார் எடுத்துகிட்டு வரேன். இல்லை இல்லை, மழை விட்டதும் நானே போய்க்கிறேன், பரவாயில்ல. இல்லை ஜானு, மழை விடுற மாதிரி இல்லை, ஹெவியாக இருக்குல்ல. நான் போய் கார் எடுத்துகிட்டு வந்துடுறேன், நீ இவர்த்தே நில்லு. வெக்கத்துக்கே வெக்கம் வரும் மேரி முழு பௌர்ணமி, சொக்கனுக்கே ஆசை வரும் என்ன அழகு என் கண்மணி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ தானே ஆரம்பிச்ச, நான் முடிச்சு வைக்கிறேன். அது
அது வந்து இடி ரொம்ப பலமாக சத்தமாக கேட்டுச்சா, அதான் உங்களை. சாரி. அதெல்லாம் சரி வராது, சாரிலாம் வேண்டாம். பின்ன பின்ன என்ன, நீங்கள் கார் எடுத்துகிட்டு வாங்க சொன்னீங்கல்ல, நாங்கள் போகலாம். ஜிமிக்கி ரொம்ப அழகாக இருக்கு. விஜய், மழை துளி அம்பலமாக்கியதே. இது கால மழை அல்ல, காதல் மழை. உசிரில நீ தேட மழை கிடவாடி மனசோட. ஜானு, ஒருத்திக்காவது உண்மையாக இருங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? உங்கள் பாட்டு என்னென்னலாம் பண்ணிட்டீங்களா? சே, உங்களுக்கு எவ்வளோ நல்லவர்னு நினச்சேன். அன்றைக்கி ஏதோ நான் அப்படியான கேரக்டர் இல்லைன்னு பெரிய வசனம்லாம் பேசுனீங்க. இப்போ என்ன இது? ஜானு ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளு ஜானு. என்ன சொல்ல போகிறீங்க இப்போ? அவள் இல்லை நான் தான் சொல்ல போகிறீங்களா? இன்னும் கொஞ்ச நாள் நான் இல்லை இன்னொருத்தியா? வேண்டாம்ப்பா, விட்டுருங்க. என்ன ஒரு நினச்சி சாரத்துக்கு எனக்கு இது வேணும் தான். ஜானு ஜானு ஒரு நிமிஷம். ஓ மேல தப்பில்லை ஜானு, நான் தான் அவசரப்பட்டுட்டேன். உங்ககிட்ட சொல்லி புரிய வச்சுட்டு லவ்வா சொல்லிட்டு அப்புறம் தான் நான் தொட்டிருக்கணும். சாரி.